தான் என்றால் ஏன் என்பான், தனதென்றால் எனதென்பான். தலையை தூக்கி நான் என்றால் பேய் என்பான், நாம் என்றால் ஆம் என்றான். நன்றியோடு ஊன் தந்தால் நன்றென்பான், உனக்காகத்தான் உண்பான். உண்மையிலார் வான் தந்தால் கூட வாளேந்தி தான் வருவான் வலக்கையாரே. அப்படி நான் என்றால் பேய் என்பான், நாம் என்றால் ஆம் என்பான். அந்த தன்மை இருக்கிறதே, அது மிகச் சிறப்பான தன்மை. அத்தகைய ஒரு உயர்ந்த தன்மை அந்த தலைக்கணமில்லாத பக்தி இருக்கிறதே, அந்த பக்தி தான் நன்றியோடு ஊன் தந்தால் நன்றென்பான், உனக்காகத்தான் உண்பான். உண்மையிலார் வான் தந்தால் கூட வாளேந்தி தான் வருவான் வலக்கையாலே. உண்மையில்லாதவர்கள் இந்த உலகத்தினுடைய வானம் வரைக்குமான பொருளை கொடுத்தால் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். நம்மிடத்திலே ஆணவம் வந்தால் கடவுள் நம்மிடத்திலிருந்து விலகி விடுகிறார். என்றைக்கு ஆணவம் இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் பக்தியினுடைய உச்சமாக இருக்கும். பக்தி வருகிற பொழுது ஆணவம் நிச்சயமாக விலக வேண்டும். ஆங்கிலத்திலே கூட ஈகோ என்று அதனை சொல்கிறார்கள். எட்ஜிங் காட் அவுட் என்று ஒரு விளக்கம் சொன்னார். கடவுளை அந்த ஆணவம் வெளியே தள்ளி விடுகிறது. ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதியை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பகவானுடைய பேரருள், அவன் மேலே இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியிலே துளி ஆணவம் வந்துவிட்டால் கூட அந்த பக்தி காணாமல் போய்விடுகிறது. ஏனென்று சொன்னால் அவனுக்கும் பக்திக்கும் ஆணவத்திற்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கிறது. ஆணவத்தை துளைப்பதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு போகிறோம். ஆனால் ஆலயத்திலே போன பிறகுதான் நமக்கு ஆணவமே வருகிறது. என்னை பார்க்கவில்லை, எனக்கு முதல் மரியாதை வழங்கவில்லை, என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று எந்த ஆணவத்தை தொலைப்பதற்காக நாம் அங்கே போகிறோமோ அங்கேதான் நமக்கு ஆணவம் ஊற்றெடுக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால், நாம் ஆலயத்தை வலம் வந்து கொடிமரத்துக்கு அருகிலே உள்ள பலிபீடத்திலே ஏன் விழுந்து வணங்குகிறோம் என்று சொன்னால், அங்கே விழுந்து வணங்குகிற பொழுது நம்முடைய ஆணவத்தை முழுமையாக அங்கே பலி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விதி. அத்தகைய மிகப்பெரிய தத்துவமாக இருக்கக்கூடிய ஆலயத்திலேயே நமக்கு ஆணவம் வருகிறது என்று சொன்னால், பிறகு மற்ற இடங்களை பற்றி நாம் பெரிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஆணவம் இல்லாமல் நாம் வாழ்வதற்கும் ஆணவம் இல்லாமல் இருப்பதற்கும் மிக அழகான ஒரு பாடலை நமக்கு அள்ளி தருகின்றார் கவியரசர். தான் என்றால் ஏன் என்பான், தனதென்றால் எனதென்பான். தலையை தூக்கி நான் என்றால் பேய் என்பான், நாம் என்றால் ஆம் என்றான். நன்றியோடு ஊன் தந்தால் நன்றென்பான், உனக்காகத்தான் உண்பான். உண்மையிலார் வான் தந்தால் கூட வாளேந்தி தான் வருவான் வலக்கையாரே. நான் என்று சொன்னால் அங்கே கடவுள் இருக்க மாட்டான். நிச்சயமாக கடவுள் வருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அந்த நான் என்றுக்கு நாமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் கடவுள் நம் அருகிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே தான் நான் என்றால் ஏன் என்பான், நமதென்றால் தனதென்பான். தலையை தூக்கி நான் என்றால் பேய் என்பான். யாராவது நிமிர்ந்து நின்று விட்டால் அவர்களை அழிப்பதற்கு தயாராக இருப்பான். மகாபலி சக்கரவர்த்தி எல்லா விதமான தானங்களையும் செய்தார். ஆனாலும் கூட அவருக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால், நான் செய்கிறேன் என்ற சிக்கல். தன்னுடைய அன்பனுக்கு, தன்னுடைய மிகப்பெரிய பக்தனுக்கு இப்படி ஒரு தலைக்கணம் வந்துவிட்டதே என்று சொல்லி அந்த தலைக்கணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பகவான் என்ன செய்கிறார், மிகச் சிறப்பாக திருவோணத்தன்று ஓணத்தானாக மிக அழகாக குரளனாக வருகின்றார். வாமன அவதாரம் எடுக்கிறார். கவியரசரே சொல்லுவார், 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே என்று சொல்லுவார். எனக்கு அந்த சிறிய வடிவத்திலே 3 அடி வேண்டும் என்று கேட்ட அந்த வரலாறு இருக்கிறதே, இன்றைக்கும் கூட பேசப்படுகிறது. அந்த வரலாற்றின் தத்துவம் என்ன என்று கேட்டால், அந்த வரலாறு ஆணவம் என்பது நமக்கு எந்த காலத்திலும் வரக்கூடாது என்பதாகத்தான். 1 அடியை மண் மேலும் 1 அடியை வான் மேலும் 3வது அடியை அவன் தலை மேலும் வைத்தான். 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே. அப்படி தலை மேலே வைத்து அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று சொன்னால், அவன் எப்பொழுது நான் என்று சொன்னானோ அப்பொழுது பகவான் மிகப்பெரிய அளவிலே அவனை கீழே அழுத்தக்கூடிய செயலை செய்தார்.
அப்படி நான் என்றால் பே என்பான், நாம் என்றால் ஆம் என்பான். அந்த தன்மை இருக்கிறதே, அது மிகச் சிறப்பான தன்மை. அத்தகைய ஒரு உயர்ந்த தன்மை அந்த தலைக்கணமில்லாத பக்தி இருக்கிறதே, அந்த பக்தி தான் நன்றியோடு ஊன் தந்தால் நன்றென்பான், உனக்காகத்தான் உண்பான். உண்மையிலார் வான் தந்தால் கூட வாளேந்தித்தான் வருவான் வலக்கையாலே. உண்மை இல்லாதவர்கள் இந்த உலகத்தினுடைய வானம் வரைக்குமான பொருளை கொடுத்தால் கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு முறை அர்ஜுனனுக்கு தான் தான் மிகப்பெரிய பக்தன் என்று சிந்தனை மிகுந்து விட்டது. எப்பொழுதுமே தனக்கு நெருக்கமானவரிடத்துல இந்த மாதிரியான சிந்தனை வந்து விட்டால் உடனடியாக இறைவன் அவர்களுக்குள்ளே இறங்கி அந்த தலைக்கணத்தை அழித்து விடுவான். பொதுவாக பக்தியிலேயே நமக்கு இருமாப்பு வந்து விடுகிறது. நான் தினசரி கோயிலுக்கு போகிறேன், என்னை மாதிரி யாரும் ஜபம் பண்ண முடியாது, என்னை மாதிரி யாரும் பூஜை பண்ண முடியாது, என்னை மாதிரி விபூதி பூச முடியாது. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலே கூட நம்முடைய மனம் என்னாகிறது, கொஞ்சம் ஆணவத்தின்பால் சென்று விடுகிறது. அப்படி அர்ஜுனனுக்கு அந்த ஆணவம் வந்த உடனே ஒரு நாள் பகவான் சொன்னார், அர்ஜுனா, நாம் பக்கத்தில் இருக்க கிராமத்திற்கு போய் வருவோம் வா என்று சொன்னார். அர்ஜுனனும் பகவானோடு சேர்ந்து நடந்து போகிறான். போகிற வழியெல்லாம் தன்னை பற்றியான பெருமைகளை சொல்லி கொண்டு போகிறான். என்னை விட உனக்கு யார் சிறப்பான பக்தன் இருக்க முடியும் என்றெல்லாம் கூட பேசி கொண்டு போகிறான். இவர்கள் போகிற வழியிலே பகவான் ஒரு குடிசையின் முன்னாலே நின்று அந்த கிழவியை பெயர் சொல்லி அழைக்கிறார். உள்ளே இருந்து ஒரு கிழவி வருகிறாள். ஓ பரமாத்மா, நீங்களே வந்து விட்டீர்களா, வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவனை உள்ளே பகவானையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அர்ஜுனனை அவளுக்கு அடையாளம் தெரியாது. அது நல்ல வேளையாக போய்விட்டது. அங்கே போய் அவர்கள் வீட்டிலே இருந்து பழங்களை எல்லாம் கொடுத்த பிறகு என்னுடைய பூஜை அறை நீ பார்வையிட வேண்டும் என்று கேட்கிறார். பகவானும் அர்ஜுனனை கூட்டி கொண்டு போய் அவளுடைய பூஜை அறையை பார்த்தால் அங்கே அழகான ஒரு கிருஷ்ண விக்கிரகம், அங்கே நிவேதனங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கின்றன. அழகான மாலையை சூட்டி இருக்கிறாள். பகவானுக்கு நெற்றியிலே மயிர்பீலியை வைத்திருக்கிறார். உண்மையான மயில்பீலியில் வைத்து அந்த அழகு ததும்புகிற ஆண்டவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோன் கிருஷ்ணர் என்பது அங்கே ஒரு சிறப்பான விஷயம். அத்தகைய ஒரு சிறந்த சூழலிலே அந்த பூஜை நிவேதன பொருள்கள், பழங்கள், பால், தயிர், வெண்ணெய் இவற்றுக்கு நடுவிலே ஒரு சிறிய தாம்பாளத்திலே 3 கத்திகளை வைத்திருக்கிறாள் அவள். ஒரு சிறிய கத்தி, ஒரு நடுத்தர கத்தி, ஒரு பெரிய கத்தி. இதையும் பகவான் முன்னாலே வைத்திருக்கிறாள். பகவான் சிரித்து கொண்டே அந்த கிழவியை பார்த்து கேட்டாள், இவ்வளவு பூஜை பொருள்கள், இவ்வளவு அற்புதமான இந்த அறை, இதிலே போய் நீ 3 கத்தியை ஏனம்மா வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அவள் சொன்னாள், பகவானை என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு ஒரு 3 பேரை நிச்சயமாக இந்த கத்தியின் மூலமாக பழிவாங்க வேண்டும் என்ற ஆசையிலே நான் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த 3 பேரும் உங்களை, என்னுடைய வழிபடு தெய்வத்தை பல வகைகளிலே இம்சித்திருக்கிறார்கள். அது உச்சத்திற்கு போய் இம்சித்திருக்கிறார்கள். ஆகையினாலே நான் நிச்சயமாக அவர்களை நேரடியாக பார்க்கிற பொழுது இந்த கத்தியின் மூலமாக பழிதீர்த்துக் கொள்வேன் என்று ஆவேசமாக சொல்லுகிறாள். கிருஷ்ணர் சிரித்து கொண்டே கேட்டார், அப்படி யாரம்மா அந்த 3 பேர் என்று கேட்டார். அவள் சொன்னாள், முதலிலே குசேலன், அவனுக்குத்தான் இந்த சிறிய கத்தி. ஏனம்மா அவன் என்ன செய்தான், என்னுடைய பால்ய நண்பனாயிற்றே, உனக்கு வேணால் பால்ய நண்பனாக இருக்கிறாளாம், ஆனால் அவன் உனக்கு கொண்டு வந்து கொடுத்த அவல் இருக்கிறதல்லவா, அது அப்படியே கொஞ்சம் கூட ஒரு நெய் இல்லாமல், கொஞ்சம் கூட அதிலே ஒரு கலப்பு, ஒரு நல்ல விஷயங்களை சேர்க்காமல் வெறும் வறட்ட அவலை கொண்டு வந்து உனக்கு கொடுத்து நீ வாயிலை போட்டு கொண்டால் எவ்வளவு இம்சைப்பட்டாய் என்பது எனக்குத்தானே தெரியும். அந்த அவல் இருக்கிறது, அந்த அவல் சுவையாக இருக்கிறதா சுவையா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த வறட்ட அவலை நீ அப்படியே அள்ளி ஒரு வாயிலே போட்டுக்கொண்டாய். அந்த நேரத்திலே உன் தொண்டைக்குள்ளே எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என என்னால் தான், ஒரு தாயாக இருக்கிற என்னால் உணர முடியும். ஆகையினாலே அவனை இந்த சிறிய கத்தியை வைத்து குத்த வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஓ, இவ்வளவு சிக்கல் இருக்கிறதா அதிலே என்று பகவான் சிரித்தார். சரி போய்விடு, இந்த நடுத்தரமான கத்தி எதற்கு? இதுவா, இந்த பஞ்சபாண்டவருடைய பத்தினி நெருப்பிலே இருந்து பிறந்தவள், என்னை மாதிரி யாரும் கிடையாது என்றெல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருமாப்போடு திரிகிறாளே ஒருத்தி, பாஞ்சாலி. இதை பார்த்தவுடன் அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கலக்கம் வந்து விட்டது. ஏனம்மா பாஞ்சாலி என்ன செய்தாள்? ஓ, பாஞ்சாலி கேட்கிறீர்களா? நீங்கள் துவாரகையில இருந்து பிராட்டியோடு அந்த மஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கிற பொழுதல்லவா அவன் கிருஷ்ணா 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 என்று கதறுகிறாள். அப்படி கதறியதால் தான் நீங்கள் அலறி அடித்துக்கொண்டு மஞ்சத்திலே இருந்து தூங்காமல் உங்களுடைய ஒரு ஓய்வான நேரத்திலே இருந்து நீங்கள் விடைபெற்று வெளியே வந்து விட்டீர்களே.
உங்களை எப்படி ஓய்வு நேரத்தில் இருந்து அவள் எழுப்பலாம்? எனக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விட்டது. ஆகையினாலே அவளை இந்த நடுத்தரமான கத்தியை வைத்து குத்த வேண்டும். இன்னும் பார்க்கவில்லை, அதனால் நான் அப்படியே கத்தியை வைத்திருக்கிறேன், உங்கள் முன்னாலே வைத்து பூஜை பண்ணுகிறேன். சரி, போய்விட்டு போகட்டும். இந்த மூன்றாவதாக பெரிய கத்தி இருக்கிறதே, அது யாருக்கு? அவள் சொன்னாள், இந்த மூன்றாவதாக வைத்திருக்கிற பெரிய கத்தி தான் மிக மோசமான ஒருவன். அப்படி யாரம்மா மோசமான ஒருவன்? இந்த அர்ஜுனன் என்று இருக்கிறானே. பகவான் அப்படியே சிரித்து கொண்டு பக்கத்திலே ஓரக்கண்ணால் பார்க்கிறான். அவன் நடுங்கி போய்விட்டான். அப்படியே தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறான். அர்ஜுனன் என்று இருக்கிறானே, அவனைத்தான் குத்த வேண்டும். ஏனம்மா, அவன் என்ன செய்தான்? அவன் என்ன செய்தானா? தெரியாதவன் மாதிரி நீ கேட்கிறாயே. சிறிய வயதிலே தான் உனக்கு திருட்டுத்தனம் ஜாஸ்தி என்று சொன்னால் இப்பொழுதுமே தெரியாதவன் மாதிரி கேட்கிறாயே. அவன் என்ன செய்தானா? உன்னை தேரோட்ட சொல்லி உன்னை படாத பாடு படுத்தினானே. அவர்கள் ஜெயிப்பதற்கு நீ தேரோட்டுகிற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டாய் என்பது எனக்கல்லவா தெரியும். தேரோட்டுகிற பொழுது அவன் உன்னை படுத்தி இருக்க பாடு, இந்த பக்கம் அந்த பக்கம் காலெல்லாம் அவன் உன் மேலே பட, அவன் இங்கே போ, அங்கே போ, இப்படி போ, அப்படி போ என்று. அதோடு நிற்காமல் அந்த குதிரைகளை எல்லாம் வேற நீ குளிப்பாட்டி விட்டு அதற்கு உணவெல்லாம் கொடுத்து அந்த தேரிலே கொண்டு வந்து நிறுத்தி தேரை கழுவி எவ்வளவு வேலை பார்க்க செய்து விட்டான் உன்னை. அவன் மட்டும் என் கையிலே கிடைத்தான் என்று சொன்னால் இந்த பெரிய கத்தியினாலே அவனை பழிவாங்கி தீர்த்து விடுவேன். 3 பேரும் உன்னை படுத்தினார்கள். அதை நினைக்க நினைக்க என்னுடைய நெஞ்சம் அப்படியே குமுறி போய் விடுகிறது. பகவான் சொன்னார், அம்மா கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுத்து நான் சொல்வதை கொஞ்சம் கேட்பாயா? சொல்லுங்கள் மகாராஜா. சொல்லுங்கள் பிரபு. இல்லை, இன்னமும் கோபம் குறையவில்லை, சும்மா சமாதானமாக சொல்லுங்கள் பிரபு, கேட்டுக்கொள்கிறேன். நீங்களே நேரே வந்திருக்கிறீர்களே. அம்மா, அந்த குசேலன் இருக்கிறானே, அவன் ரொம்ப ஏழை அம்மா. அவனிடத்துல எதுவுமே இல்லை. அவன் மனைவி சுசீலை கிடைத்த அரிசியிலே கொஞ்சம் 1-2ஆக நெல்லை எடுத்து வைத்து எனக்காக குத்தி குத்தி அவள் அந்த அவலை கொடுத்து விட்டாள். அவனிடத்துல கொடுக்க வேற எதுவும் இல்லை அம்மா. உன்னிடத்துல இவ்வளவு பட்சணங்கள் வைத்திருக்கிறாய், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆகையினாலே தான் அவன் அந்த அவலை கொடுத்தான், வேண்டும் என்று கொடுக்கவில்லை. தயவுசெய்து அவளை மன்னித்து விடப்பா. மன்னிக்கலாமா? சரி, போகட்டும், நீங்கள் சொன்னதுனாலே நான் மன்னித்து விடுகிறேன். அந்த கத்தியை என்னிடத்திலே தந்துவிடும். பகவான் வாங்கி வைத்து கொண்டார். இந்த பாஞ்சாலி இருக்கிறாள் அல்லவா, நீயும் ஒரு பெண் தானே, மானத்தை பற்றி உனக்கு தெரியாதா? இத்தனை பேர் நடுவிலே சபையிலே நின்று கொண்டு மகாராணியாக இருந்தவளை துச்சாதனன் என்கின்ற அரக்கன் ஒரு துகிலை உரிந்தான் என்று சொன்னால் எந்த பெண்ணாலே பொறுத்து கொள்ள முடியும்? அவள் என்னை தவிர யாரை கூப்பிடுவாள்? சதாசர்வ காலமே என்னையே வழிபாடு செய்கிறவள். ஆகையினாலே அவள் மானத்தை காப்பதற்காகத்தான் என்னை அழைத்தாளே தவிர நான் ஓய்விலே இருக்கிற பொழுது என்னை தொந்தரவு செய்வதற்காக இல்லை. தயவு செய்து அவளை மன்னித்து விடு. சரி, போய்விட்டு போகட்டும். அவள் மானம் என்று சொல்வதனாலே, பெண்ணாக இருப்பதனாலே நான் உணர்ந்து கொள்கிறேன், மன்னித்துக் கொள்கிறேன். அந்த கத்தி என்னிடத்திலே தந்த உடனே அவள் சொன்னாள், பகவானே, இப்படியே பேசி இந்த 3வது கத்தியை மட்டும் என்னிடத்திலே வாங்கி விடாதீர்கள். ஏன்? இந்த அர்ஜுனனே என்னால் மன்னிக்கவே முடியாது. அம்மா, நீ ரொம்பவும் கெட்டிக்காரி, ரொம்பவும் பெரியமானவள், ரொம்பவும் அன்பானவள். என்பால் இருக்கிற அன்பினாலே எனக்கு யாரெல்லாம் இது போன்று தொந்தரவு செய்தார்களோ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? பழிவாங்கி என்ன செய்ய போகிறாய்? போயிட்டு போகிறது. இந்த அர்ஜுனன் எதற்காக அந்த நேரத்திலே போர் புரிந்தான்? தர்மத்தை காப்பாற்றுவதற்காக. உலகத்திலே தர்மம் தழைக்க வேண்டும் என்று தானே நான் அவதாரம் செய்திருக்கிறேன். ஆகையினாலே தர்மத்தை காப்பாற்றுவதற்காக என்னுடைய கருவியாக அவன் போர் செய்தான். அவன் வேண்டுமென்றே என்னை மிதிக்கவோ வேண்டுமென்றே என்னை வேலை வாங்கவோ வரவில்லை. நானே தான் பிரியமாக ஏற்றுக்கொண்டு பார்த்தனுக்கு சாரதி என்று பார்த்த சாரதி நாமத்தை கூட சூட்டி கொண்டிருக்கிறேன் அல்லவா? உனக்கு தெரியாததா? ஆகையினாலே தர்மத்தை காப்பாற்றுவதற்காக அவன் செய்த இந்த வேலைக்காக நீ அவனை மன்னித்து விடக்கூடாதா? தயவு செய்து மன்னித்து விடம்மா என்று சொன்ன உடனே அவள் ஒரு மாதிரி சமாதானமாகி 3வது கத்தியும் கொடுத்தாள். பிறகு அந்த கிழவிக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு வெளியே வந்தார்கள் பகவானும் அர்ஜுனனும். அப்படி அர்ஜுனனை திரும்பி பார்த்தார். அவன் தலையை குனிந்து கொண்டு நின்றான். அவன் கண்ணீரோடு சொன்னான், பகவானே, உன்பால் எவ்வளவு பேரன்பு கொண்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்பதை தெரியாமல் நான் விட்டுவிட்டேன். என்னிடத்திலே இந்த நான் என்கின்ற ஆணவம் இருக்கிறதே, அது முளைத்து விட்டது. சரியான நேரத்திலே இது போன்ற ஒரு நல்ல பக்தரை காட்டி என்னை ஆட்கொண்டிருக்கிறாயே, நான் உன்னுடைய பாதங்களிலே முழுமையாக சரணாகதி அடைகிறேன் என்று சொல்லி சரணாகதி அடைந்தாராம். யோசித்து பார்க்கிறோம். நம்மிடத்திலே ஆணவம் வந்தால் கடவுள் நம்மிடத்திலிருந்து விலகி விடுகிறார்.
என்றைக்கு ஆணவம் இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் பக்தியினுடைய உச்சமாக இருக்கும். பக்தி வருகிற பொழுது ஆணவம் நிச்சயமாக விலக வேண்டும். ஆங்கிலத்திலே கூட ஈகோ என்று அதனை சொல்லுகிறார்கள். எட்ஜிங் காட் அவுட் என்று ஒரு விளக்கம் சொன்னார். கடவுளை அந்த ஆணவம் வெளியே தள்ளி விடுகிறது. ஆனால் பக்தி கடவுளை நமக்குள்ளே வரவழைக்கின்றது. இந்த அழகான செய்திகளை ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பான மாலையாக நமக்கு கவியரசர் தரக்கூடிய அழகான பாடல்தான் தானென்றால் ஏனென்பான், தனதென்றால் எனதென்பான், தலையை தூக்கி நான் என்றால் பே என்பான், நாம் என்றால் ஆம் என்பான், ஊன் தந்தால் நன்றென்பான், நன்றியோடு ஊன் தந்தால் நன்றென்பான், உனக்காகத்தான் உண்பான், உண்மையிலார் வான் தந்தால் கூட வாளேந்தி தான் வருவான் வலக்கையாலே என்று சொல்லுகிறார். அப்படி உண்மையிலார் தரக்கூடிய வானளவு பொருளை நிராகரித்துவிட்டு உண்மையானவர்கள் நன்றியோடு ஊன் தந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வள்ளலாகவும் இருக்கின்றான். அந்த தான் என்கின்ற ஆணவத்தை ஒழித்து இறைவா எல்லாம் நீயே என்று சொல்லக்கூடிய அருமையான பக்தியை நாமும் கவியரசர் வழியை கேட்டு பெறுவோம். நன்றி, வணக்கம்.